Taste the Daily. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டடமா என கேள்வி. பல நூறு கோடி செலவுகளில் கமிஷன் ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வேலூரில் பென்லாண்ட் மருத்துவமனை கட்டட வளாகத்தில் அரைகுறையாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் நோயாளிகளின் உயிருடன் விளையாட துடிக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வேலூரில் திறக்கப்பட உள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் இருதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல் உள்ளிட்ட துறைகள் கட்டடங்கள் பெயரளவிற்கு மட்டுமே உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் பதவிகள் நிரப்பப்படவில்லை என்று செய்திகள் வெளியாகி உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பிள்ளையூரில் 74 வயது மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்த பேரன் பிடிபட்டார். அதிமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் துருப்பிடித்த இரும்பு கரத்தை எப்போது எடுப்பார் என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை சைதாப்பேட்டையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் குறைந்துவிட்டதாக தவறான புள்ளி விவரங்கள் கொடுத்து மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை திராவிட மாடல் ஆட்சிக்கு சாவுமணி அடித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் 2 சிறுவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பாதுகாவலர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுவர்களுக்கு எதிராகவும் பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவையின் இருவேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஸ்டாலினின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா வியாபாரிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தரிகட்டு உள்ளதால் அரசியல் பிரமுகர்கள் கொலைகள் தொடர்கதையாகிவிட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மதுவுக்கு அடிமையான தன்னை பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் மனைவியை கணவன் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்த பயங்கரம். மது போதையால் தமிழகத்தில் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் மது அரக்கனை ஒழிக்காமல் ஸ்டாலின் அரசு கபட நாடகமாடி வருவதால் மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் பட்டப்பகலில் சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்தவரை பைக்கில் வந்த நபர் பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. கொசூர் அருகே பழைய மின் இணைப்பை இடமாற்றம் செய்து பெயர் மாற்றிக் கொடுக்க 40,000 லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு ஊழியர்கள் வரை லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பவானியில் இரவு நேரத்தில் மது போதையில் பெண்களிடம் ஆபாசமாக பேசி ரகளையில் ஈடுபடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் ஏவல் துறையை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம்.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே தீம்சேனப்பள்ளியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் குழந்தையின் சடலம் மீட்பு. புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் அமல்படுத்திய தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகள் பலியாவதாக பொதுமக்கள் ஆவேசம். மாடல் ஆட்சி என்று பீற்றிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு பேருந்துகளை இயக்க சுங்க கட்டண விலக்கு கேட்டு மத்திய அரசிடம் கையேந்தும் அவர். மத்திய அரசுடன் நட்புறவில் இருக்கும் ஆந்திரா 8 கோடி விலக்கு வாங்கியிருக்கும் நிலையில் டெல்லியை சீண்டி வசனம் பேசிவிட்டு விலக்கு கேட்டு வெண்குடை வேந்தர் மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் விமர்சனம். ஆசியா கண்டம் தற்போது வெப்பமடையும் வேகம் உலகளாவிய சராசரியை விட இரட்டிப்பாக உள்ளதாக உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை. சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்க ஆசிய நாடுகள் காலநிலை திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தவும் வலியுறுத்தல். சென்னையில் சொத்து பிரச்சினை குறித்து புகார் அளித்த பெண்ணை மிரட்டிய விடியா அரசின் காவல் ஆய்வாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. நீதிமன்றத்தில் தொடர்குட்டு அபராதம் என சீரழிந்து கிடக்கும் காவல்துறையை முறையாக கையாள தெரியாத பொம்மை முதல்வர் பதவி விலக மக்கள் வலியுறுத்தல். பன்ருட்டி அடுத்த பணிக்கன்குப்பம் அரசு டாஸ்மாக் கடையில் இளைஞர் மீது அரிவாள் மற்றும் பீர் பாட்டிலால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் 5 சவரன் தங்க நகை மற்றும் செல்போனை பறித்து சென்ற கொடூரம். மதுவால் நிகழும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு விளம்பரம் வெறியில் திளைக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் கொடுக்க சென்ற கர்ப்பிணி பெண் உட்பட 3 பெண்களை தாக்கிய காவலர்கள். காவலர்கள் நடத்திய கொடூர தாக்குதல் குறித்த வீடியோ வெளியான நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் ஸ்டாலின் மாடல் காவல்துறையின் வேலையா என மக்கள் கேள்வி. சென்னை தரமணி சட்டக்கல்லூரியில் தங்கும் விடுதி இல்லாததை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். அப்பா பட்டப்பெயரை சூடிக்கொண்டுள்ள விடியா ஸ்டாலின் கல்லூரி மாணவிகளின் அவலத்தை எப்போது போக்குவார் என பெற்றோர்கள் கேள்வி. காவல் நிலையத்தில் புகார் மீது நடவடிக்கை இல்லாத விரக்தியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தனியார் நிதி நிறுவனத்தில் பொதுமக்களிடம் பணம் வசூலித்து பச்சையம்மாள் என்பவர் கட்டி வந்துள்ள நிலையில் நிதி நிறுவனம் மூடியதால் நெருக்கடி. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்கள் செய்யும் மோசடிகளால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து தவிக்கும் மக்கள். புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லாததால் தாம் பாடுபட்டு உழைத்த பணம் பறிப்போனதே என்ற விரக்தியில் பாதிக்கப்பட்டோர் தற்கொலைக்கு முயலும் அவலம். தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பொது விநியோக திட்டத்திற்கு சமையல் எண்ணெய் சப்ளை செய்த நிறுவனம் 200 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தர உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாநில நிதி அவசர நிலையை நோக்கி செல்கிறதா என்றும் நீதிமன்றம் கேள்வி.
சமையல் எண்ணெய் விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்க வேண்டாம் என அரசு முடிவு செய்துவிட்டதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எண்ணெய் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்குவது குறித்து வரும் 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று மதுரை, நாகை, தஞ்சை, தொண்டி உள்ளிட்ட 5 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ChatGPT AI பயன்பாடு காரணமாக மனிதர்களின் சிந்திக்கும் திறன் மட்டுப்படுத்தப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள MIT பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தகவல். குறிப்பாக இளம் வயதினரின் நரம்பியல் வளர்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 16 பேர் பலி. முன்னெச்சரிக்கையாக மாஸ்கோவின் 2 முக்கிய விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய விமான போக்குவரத்து ஆணையம் அறிவிப்பு. காசாவில் உதவிப் பொருட்களை பெற உதவி மையத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 25 பேர் பலி. இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 56,000-ஐ கடந்தது. கம்போடியாவுடனான எல்லையை மூடியது தாய்லாந்து. நீண்ட காலமாக மோதல் நீடித்து வரும் நிலையில் எல்லையை மூடி எதிர்ப்பு. சொந்த மண்ணில் முதல் முறையாக ஜப்பான் ஏவுகணை சோதனை. சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் வடக்கு பகுதியில் உள்ள ஹொக்கைடோ தீவில் சோதனை. TNPL கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் அணி வெற்றி. கோவைக்கு எதிரான ஆட்டத்தில் எளிதாக இலக்கை எட்டி அபாரம். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என முன்னிலை. உலகக்கோப்பை கிளப் கால்பந்து தொடரில் லியோனல் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி அணி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். அமெரிக்காவின் இன்டர் மியாமி அணி பிரேசிலின் பால்மீராஸ் அணியை வீழ்த்தி அபாரம். ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஈகா ஸ்வியாடெக், ஜெசிகா பெகுலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறினர். பெலாரஸின் விக்டோரியா செக் குடியரசின் சினியாகோவாவை வீழ்த்தி அபாரம். பன் பட்டர் ஜாம் படத்தின் ஸ்டீலர் காட்சியை வெளியிட்டது படக்குழு. இயக்குனர் ராகவ் மிர்தாத் இயக்கியுள்ள இந்த படம் ஜூலை 18ஆம் தேதி வெளியாகிறது. கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தயாரித்தது சினிமாவில் தான் செய்த முதல் தவறு. இனி அப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிக்க மாட்டேன் என தயாரிப்பாளர் தில்ராஜு பேட்டி.